கடந்த ஆண்டு ராக்கெட்டில் விண்வெளிக்கு சென்று சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் பூமிக்கு திரும்புகிறார். எலான் மஸ்கின் உதவியுடன் மாஸ்டர் பிளான் போட்ட நாசா பூமிக்கு எப்போது திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ்? விரிவாக காணலாம். விண்வெளியில் ஆய்வு பணிக்காக கடந்த ஆண்டு நாசா சார்பில் நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைன் ராக்கெட்டில் விண்வெளிக்கு சென்றனர். மேலும் 10 நாட்கள் மட்டுமே அங்கு தங்கியிருக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக ராக்கெட்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்கள் விண்வெளியில் சிக்கி தவிக்கும் ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை மீட்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நாசா விஞ்ஞானிகள் விழிப்புதுங்கியிருந்தனர். இந்த ஒரு நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் நாசா கூறியிருந்தது. மேலும் அவர்களின் உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகளும் கிளம்பின. இதனையடுத்து விண்வெளியிலேயே அவர்கள் புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோரை மீட்டுக் கொண்டு வர புதிய திட்டத்தையும் அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். ஆம், எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விரைவில் ராக்கெட்டை அனுப்பி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோரை மீட்டெடுக்க முயற்சியில் ஈடுபட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக மார்ச் 12ஆம் தேதி எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சார்பில் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் மார்ச் மாதம் மத்தியில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.